இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நம்ம கடந்த சில நாட்களா ஆன்மாக்களோட இயல்பு, ஆன்மாக்களோட உருவாக்கம், அதனோட நிலைகள் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு முதல் ஒரு 4 தேவைகளை பார்க்க போறோம். நமக்கு இங்க பிறக்கிற எல்லா உயிர்களுக்குமே 4 தேவைகள் இருக்கு. அத வந்து காமம், அர்த்தம், தர்மம், மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம திருக்குறள்ல கூட இருக்கு. நம்ம அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லுவோம். அந்த லாஸ்ட் மோட்சம்ன்றது வீடு பேரு. அது ஏன் அவர் தனியா கொடுக்கல அப்படின்னு கேட்கும் போது அவர் எல்லா பொருட்பால் அந்த அறத்துப்பால்லயே அந்த வீடு பேரை குறிப்பிட்டுட்டே வந்திருப்பாரு. அதனால அதுக்கு தனியா கொடுக்கலனாலும் அந்த 4 தேவைகள் நம்மளுடைய நூல்கள்லயும் இருக்கு. இப்ப இந்த காமம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். காமம்னா நம்ம நினைக்கிற வெறும் அந்த உடலால உள்ள காமம் இல்ல, உடலால அந்த ஐம்புலனால துய்க்கக்கூடிய எல்லா இன்பங்களுமே காமத்துலதான் சேருது. அது உடலால அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள், அந்த புலன்களால அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நமக்கு தேவையானது ஒன்றுதான். அடுத்து பாத்தீங்கன்னா அர்த்தம். அர்த்தம்னா என்ன அப்படின்னா உடைமைகள். எந்து, எனது அப்படிங்கிற ஒரு உடைமை, ஒரு மனப்பான்மை நிறைய வர ஆரம்பிக்கும். அதுலயே அபரிமிதமா போகும், அதீதமா. அடுத்து பாத்தீங்கன்னா தர்மம். தர்மம் என்னதுன்னா கொஞ்சம் அறிவு சார்ந்து வர ஆரம்பிக்குது. உடல், மனம், அறிவு அடுத்துதானே வரிசையா வருது இல்லையா? சில ஆன்மாக்கள் வேணா டபுள் ப்ரமோஷன் வாங்கலாம். நிறைய ஆன்மாக்கள் இந்த வழியா தான் வர வேண்டியிருக்கு. இந்த அறிவு சார்ந்து வரும்பொழுது அந்த பராமரிக்கிற குணம் வர ஆரம்பிக்கும். சொசைட்டில, குடும்பத்தை, நமக்காகன்றதை தாண்டி பிறரோட இதையும் பராமரிக்கிறது, நம்மளோட ஞானத்தையும், அந்த அதுக்கான பராமரிப்பு கூட இந்த அறிவு சார்ந்த நிலையிலேயே தோன்ற ஆரம்பிக்குது. லாஸ்ட் மோட்சம். மோட்சம்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், அது ஆன்ம சார்ந்த நிலைன்னு. இப்ப இந்த நிலைகளை சார்ந்து வரும்போது நேத்து அந்த மைத்திலி மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க. இவங்க இது மாதிரிலாம் பண்றாங்களே, வெறும் டிவி பார்த்துட்டு பார்ட்டிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்படியே இருக்காங்களே, இவங்களை நம்ம எப்படி சொல்றது? அவங்ககிட்ட போய் நம்ம தியானம்னு சொன்னா ஏதோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அது புரியவும் புரியாது. சொல்றோம், ஓரளவுக்கு சொல்ல முடியாது. நமக்கு யாரையும் புரியாதுன்னு சொல்றதுக்குலாம் சொல்றது நம்ம கடமை. ஆனா அவங்க உடனே அது கிரகிக்கிறதுக்கு கஷ்டமான நிலைமையில அந்த ஆன்மா அந்த ஒரு நிலையில இருந்ததுன்னா புரியறது கஷ்டம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நமக்குள்ள ஒரு வெக்ஸேஷன் வருது, என்ன நம்ம இவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு. இது எனக்கு என்னன்னு தோணுச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வயிறார சாப்பிட்டுட்டோம்னு வைங்களேன், சாப்பிடாதவங்க சாப்பிடும் போது என்னப்பா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம அந்த நிலையை கடந்து வந்ததுனாலதான் நமக்கு அந்த நிலையை பார்க்கும்போது அது தேவையில்லாதது போல தோணுது. நம்ம அந்த நிலையை கடந்திருப்போம் பல பிறவிகள்ல, அதனால அது தேவையில்லாதது போல தோணலாம். அவங்க அவங்களோட பாதையில அவங்க வந்துட்டு இருக்கும் போது அவங்க அதை கடந்துதான் வந்தாகணும். அப்ப நம்ம என்னதான் செய்யறது? ஒரு கையிலாத தன்மை வருது, ஒண்ணும் செய்ய முடியலையேன்ற ஒரு ஏக்கம் வருது. நம்மளோட நிலையை கூட ஒரு வகையில இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா, நிறைய செஷன்ஸ் போறோம், நிறைய புக்கு படிக்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். யாராலையும் எனக்கு பூரண திருப்தி அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம எவ்வளவு இது கேட்டாலுமே எல்லாம் ஓகே தான், சரிதான், ஆனா அப்படிங்கிற ஒரு தொக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங், இன்னும் ஏதோ இருக்கு, அது எனக்கு இன்னும் புரியல. ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ் ஆகுறேன் அப்படின்ற போது இன்னும் அதுல என்ன இருக்குன்னு தேடுதல் நமக்கு ஆரம்பிக்குது. அதே தேடுதல் அவங்களுக்கும் வரலாம். நேத்து ஒருத்தர் கேட்டார், லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. லைஃப் பர்பஸ் ஒவ்வொரு நிலைகளுக்கும் வேறு வேறா தான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனா இந்த 2 கொஸ்டினுமே சேர்ந்து எனக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கிட்ட அந்த உட்காந்துட்டு இந்த தியானம் பண்ணிட்டு அப்படியே படுக்கும் போது ஒரு ஏதோ ஒரு உணர்வா, ஒரு இன்ட்யூஷனா தோணுச்சுதான் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் மாஸ்டர்ஸ். அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்தந்த நிலையிலையும் கூட அவங்களை விழிப்புணர்வு கொண்டு வர முடியும். அந்தந்த நிலையிலும் கூட அவங்க தாண்டறதுக்கு நம்மளா ஒரு பயனுள்ள செயல் செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க செய்யற செயலை நம்ம விழிப்புணர்வோட செய்ய சொல்லலாம். அதுக்கு ஓஷோவோட ஒரு இது படிச்சேன். ஒருத்தர் சிகரெட்டை விடவே மாட்டாராம். சிகரெட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் யார் சொன்னாலும் கேட்கவே இல்லையா. அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, நீங்க எப்படியாவது சொல்லுங்க அவரை விட வைங்க.
அப்போ ஓஷோ சொன்னாராம் கூட்டிட்டு வாங்கன்ட்டு. அவர் சொன்னாராம், சிகரெட்டை நீ வந்து ரொம்ப கேஷுவலா பிடிக்கிறீங்க. நம்ம எல்லா செயலுமே வந்து ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு செய்யற மாதிரி தான் செய்யும். ஏன்னா டிரைவிங் கத்துக்கும் போது இருக்கிற கவனம் நல்லா கத்துக்கிட்ட பிறகு இருக்கிறது இல்ல. கொஞ்சம் கேஷுவலா செய்வோம். அது அவ்வளவு அந்த கவனத்தை அதுக்கு கொடுக்க மாட்டோம். அதே போல இந்த சிகரெட் பிடிக்கிறத ஜப்பான் நாட்டுல டீ குடிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. நம்ம டெய்லி டீ குடிக்கிறது சாதாரண விஷயமா இருக்கு. ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டோ ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ ஏதோ ஒரு விஷயமா நம்ம செய்யறோம். ஆனா அங்க வந்து டீ குடிக்கிறதே ஒரு தியானம் மாதிரி தான் செய்வாங்க. அதை தயாரிக்கிறது, உட்கார்றது, ஏன் ஒரு டீய போய் இவ்வளோ டைம் அவங்க வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னே கேட்கலாம். எப்படி வந்து முஸ்லிம்லாம் ஒரு இது வந்து 5 தடவை தொழுகிற மாதிரி அந்த டீ அப்படி குடிக்கிறது வந்து அவங்க ஒரு தியானம் போல செய்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீ வந்து இனிமே சிகரெட் பிடிக்கிறத அப்படி தியானம் போல செய்யணும். தியானம்னு சொல்லாம அவர்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, ஒரு விழிப்புணர்வோட செய். எடுத்தமா எடுத்து பத்த வச்சுக்க அப்படிலாம் செய்ய வேண்டாம். பொறுமையா அதை எடு, பாரு, என்ன செய்ய போறேன்னு பாரு. அந்த வாசனை நல்லா நுகர்ந்துக்கோ. அதுக்கப்புறம் எந்த பக்கம் வைக்கணுமோ வை. தீப்பெட்டியை படக்குன்னு பத்த வைக்காத. பொறுமையா எடுத்து பத்த வச்சு அந்த புகையை நிதானமா உள்ள இழுத்து நிதானமா வெளியே விட்டு, யாராவது இப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தோணும். என்னப்பா இது தப்பான விஷயத்த இவ்வளவு பொறுமையா வேற செய்ய சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம ஒரு விஷயத்த கொஞ்சம் அவசரம் இல்லாம பதட்டப்படாம செஞ்சோம்னா அந்த விஷயம் ஏன் செய்யறோம், யார் செய்யறது அப்படிங்கிற தாட் நமக்குள்ள எழும்புறதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன செயல் வீட்டுல கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு காய் நறுக்குனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வீட பெருக்குனா கூட சரி, அதை நீங்க ரொம்ப பொறுமையா செய்யும் போது உங்களால அந்த பொறுமைக்கு ஏன்னா நம்ம அவசரத்துக்கே பழக்கப்பட்டவங்க, அந்த பொறுமை நமக்கு இருக்க முடியாது. உடனே நம்ம ஏன் இப்படி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் மட்டும்தான் உள்ள இருக்கிற விழிப்புணர்வை தூண்ட முடியும். அவர் அப்படி விழிப்புணர்வோட ட்ரை பண்ணி கடைசியில அந்த சிகரெட் பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. ஏன்னா நம்ம சிகரெட் பழக்கத்தை விடணும்னா சிவிங்கம் மெல்ல சொல்லுவோம். சிவிங்கம் மெல்ல சொல்லலைன்னா வேற ஏதோ ஒரு பழக்கத்தை பண்ணாதான் இந்த பழக்கத்தை விட முடியும் தான் நம்ம வந்து பழக்கி வச்சிருக்கோம். எப்படியோ ஒரு இடத்துல மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பழக்கத்தை விட அந்த பழக்கம் மேல போலன்னு நம்ம நினைச்சுட்டோம். அப்படி இல்லை. ஒரு பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னா கூட அதை நீங்க ரொம்ப நிதானமா ஒரு தியானத்துல நம்ம ஏன் அவசரம் இருக்கக்கூடாது. நிறைய குருமார்கிட்ட போகும்போது எல்லா சிஷ்யன் கேட்பாங்க, எவ்வளவு நாள்ல நான் ஞானம் அடைஞ்சுப்பேன். நாளா? அதுக்கு எத்தனை பிறவி தேவைப்படும்னே நமக்கு தெரியாது. அது நமக்கு எவ்வளவு ஒரு அவசரமா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் இல்லையா, இன்ஸ்டன்டா நம்ம கையில கொடுத்துடணும். அப்படி இல்லாம அந்த ஒவ்வொரு நிலையில இருக்கிற ஆன்மாவுமே தன்னை வந்து வெறும் அந்த இந்த மாதிரி ஆன்மீகம், தியானம், நானே கடவுள்லாம் இல்லாம இருந்தா கூட அந்த நிலையிலையும் கூட அவங்க செய்யற செயலை விழிப்புணர்வோட செஞ்சா உள்ளுக்குள்ள எது தப்பு எது கரெக்ட்ன்ற இது தெரியும். செயல்கள் வேறையா இருக்கலாம், ஆனா செய்யறவன் தெய்வீகம் தானே. அந்த தெய்வீகம் கண்டிப்பா அவங்களுக்கு அதை உணர்த்ததான் செய்யும். அப்படிங்கிறது எனக்கு அந்த லைஃப் பர்பஸுக்கும் ஏன் இந்த மற்ற ஆன்மாக்களுக்கு நம்ம உதவ முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி தோணுச்சு. இந்த நிலையில நம்ம வந்து விழிப்புணர்வுன்றது ஒவ்வொரு ஆன்மா நிலையிலும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம். விழிப்புணர்வு இருந்தா புத்தர் அதை பத்தி ஒரு அழகா ஒண்ணு சொல்றாரு. விளக்கு எரியிற வீட்டுல திருடர்கள் வரமாட்டாங்க அப்படிம்பாரு. விளக்கு எரியிற வீடுனா என்ன? சாட்சி பாவம்னு ஒரு விதத்துல சொல்றாரு. சாட்சி பாவம். அத நீ வந்து என்ன செய்யற, ஏது செய்யற அப்படிங்கிறது, யார் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கவனத்தோட செஞ்சினா திருடர்கள் உள்ள வரமாட்டாங்க. அப்படின்னா நம்ம எதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்றோமோ அதெல்லாம் நமக்குள்ள வரப்போற வாய்ப்பே இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாம இருக்கலாம். அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவானது என்னோட எனர்ஜியை கீழே இறக்குது, லோ ஃப்ரீக்வன்சின்னு நினைக்கிறோம்னா அந்த ஒரு விழிப்புணர்வோட நம்ம செயலை செய்யும் போது அது நம்ம கிட்ட அண்டாம நம்ம எளிதா காப்பாத்திக்க முடியும். ஏன்னா விளக்கெறிகிற வீட்டுல திருடர்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் ஒண்ணு வந்து படிச்சேன். விளக்கு எரியிற வீடு அப்படின்னா காத்திருத்தல். ஒரு எஜமானர் வந்து ஊருக்கு போகும்போது நான் வந்து இந்த டேட்ல வரேன், இல்ல இந்த மாசம் இந்த நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த வீட்டை எந்த அழகுல கவனிப்போம்? நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, கண்காணிப்பாளரா இருந்தா இப்பதானே போயிருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு அவர் வர்ற வரைக்கும் அந்த வீடை வந்து நம்ம ரொம்ப பெருசா வந்து அதுக்கு அக்கறை கொடுக்கற போறது இல்லை. ஆனா அவர் கிட்ட வர போறாருன்னு டேட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கவனமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். ஆனா அந்த எஜமானர் என்ன சொல்லிட்டு போனாரா, நான் எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது, எந்த நேரம் வருவேன்னு தெரியாது, நான் எப்பனாலும் வரலாம்,
நீங்க தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்? அது எப்பவுமே அப்ப விளக்கு எரியணும் இல்லையா? அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள வரக்கூடிய ஞானம் கூட எப்ப வரும், ஏது வரும்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு இவரே அப்படிதானே சொல்லியிருக்காரு. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வயல்வெளியில நடக்கும்போது, ஒரு மாலை நேரத்துல அந்த இருட்டு வெளிச்சத்துல திடீர்னு கொக்கு பறவைகள் மேல படர்ந்த அந்த வானத்தை பார்த்து அடுத்த செகண்ட் அவர் மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு சொன்னாங்க. அதுல இருந்து எழுவறதுக்கே அவருக்கு ரொம்ப நாட்கள். எழுந்த உடனே ஏன் அந்த நிலையில இருந்து என்ன கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி கூட அவர் வருத்தப்பட்டாரு. அந்த மாதிரி நமக்கு எந்த நேரம் வரும்னு தெரியாதப்போ நம்ம அப்ப எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் அது வேணும்னு தோணுது. ஆனா முழு விழிப்புணர்வோட இருக்கோமா? அதை வரவேற்க முதல்ல தயாரா இருக்கிறோமா? அது கதவை தட்டும் போது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்டின்ஸ். ஆனா நம்ம இதுல என்ன சொல்றாங்க, அங்க தட்டுறதுக்கு கதவே இல்ல, அது திறந்துதான் இருக்கு. வர்ற வாசல்ல வர்றத வரவேற்க ஆள் இருக்கிறீங்களா? வரவேற்க தயாரிக கூடிய விழிப்புணர்வோட நீங்க இருக்கிறீங்களா? விழிப்புணர்வுனா என்ன செய்யறது நம்ம அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வோட இருந்தோம்னா நம்மளோட வினைகள் அதை காட்டும். வினைகள்னா ஆக்ஷன். நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது புத்திசாலித்தனமான செயலா இருக்கும், சரியான செயலா இருக்கும், உற்சாகமான செயலா இருக்கும். சரியா இது என்ன சொல்றது, ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும், ஒரு பயன் தரக்கூடிய செயலா இருக்கும். எதிர்வினை ஒரு ஆக்ஷன் இன்னொருத்தர் செய்யறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம செய்யற ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா வேற ஒருத்தரோட ஆக்ஷனுக்கு நம்மளோட ரியாக்ஷன் வரும் பாருங்க, அது கூட புத்திசாலித்தனமா இருக்கும். அது கூட நமக்கு சரியானதா இருக்கும் விழிப்புணர்வோட இருந்தா. ஆனா அதே நிலையை தாண்டி ஒண்ணு சொல்றாரு, எதிர்வினையே இல்லாம இருக்கிறதா உண்மையான நிலை அப்படின்றாரு. எதிர்வினையே இல்லாம எப்படிப்பா இருக்கிறது? எமோஷன்ஸ் எல்லாம் வரதானே செய்யுது. அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருந்தா நம்ம எவ்வளவு நேரம் தான் பொறுத்துக்கிறது? நான் தியானத்துல இருக்கேன், நான் அமைதியா இருப்பேன், நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்ல சொல்ல அவன் என்னவோ ஜெயிச்சுட்டு போற மாதிரி இருக்கு, நான் என்னவோ தோத்துட்டு போற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. அதை நான் வெளிப்படுத்தலைன்னா அவன் நம்ம ஏமாந்தவன் நினைச்சுக்குவான். நமக்கு அவ்வளவுதான், இவங்க ஒன்னும் இது கிடையாது, செத்த பாம்பு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த ஃபீலிங்கும் நம்மளால அதை ஏத்துக்கொள்ள முடியல. அப்ப எமோஷன்ஸ் வந்தா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு புக்ல படிச்சேன். அந்த எமோஷன்ஸ்ங்கிறது மிகப்பெரிய எனர்ஜி. இப்போ ஒரு குழந்தை ஒரு நெஜத்துல நடந்தது. ஒரு குழந்தை தன்னோட குழந்தை ஒரு பாறைக்கு அடியில மாட்டிக்கொள்ளுது. அது உயிருக்கு ஆபத்துல இருக்கும்போது அந்த தாய்க்கு எங்கிருந்து அந்த பவர் வந்ததுன்னு தெரியாது. அந்த பயம், அந்த ஒரு காப்பாத்துங்கிற உணர்ச்சி, அப்படியே அந்த கல்லை தூக்கி அடிச்சுட்டு அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க. ஆனா காப்பாத்தி எடுத்த பிறகு அந்த கல்லை போய் நகர்த்த சொன்னா அவங்களால ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அப்ப எமோஷன்ஸ்ன்றது நமக்குள்ள வர்றது மிகப்பெரிய ஆற்றல். அந்த மிகப்பெரிய ஆற்றலை நம்ம வேற எங்கேயோ கொட்டி அது ஒரு எம்டினஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அவங்க தான் கத்திட்டாங்க, நம்ம எதுக்கு திருப்பி கத்தணும்? நம்ம பேசாமே இருந்திருக்கலாமே. அந்த நேரம் நம்மளால அடக்க முடியல, அந்த நேரம் அழுகையை அடக்க முடியல, அந்த நேரம் பயத்தை அடக்க முடியல, அந்த நேரம் நம்மளுக்கு கோவத்தை அடக்க முடியல. ஏதோ நம்ம கொட்டி தீர்த்துடுறோம். அப்புறம் நம்ம அதுக்காக வருத்தப்படுறோம். இப்ப அந்த எமோஷன்ஸ நம்மளால அடக்கினாலும் தப்பாயிடுது, வெளிப்படுத்தினாலும் தப்பாயிடுது. அப்ப விழிப்புணர்வோட நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, எமோஷன்ஸ மடைமாற்றம் செய்யலாம். மடைமாற்றம்னா சில இதுல நம்ம வெளிநாட்டு இதுல சொல்றாங்க, கையில ஒரு பாலை வச்சு அப்படியே அமுக்கிக்கோங்க, இல்ல ஒரு பேக ஒரு புக்கை ஒரு தலகாணியை போய் பஞ்ச் பேக் மாதிரி பண்ணிக்கோங்க, உங்க எமோஷன்ஸ வெளியில கொண்டு வாங்க. அது அவ்வளவா திருப்தி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணாது. என்ன அவனை குத்துறதுக்கு இதை குத்த வேண்டியிருக்கே அப்படின்னு தான் இன்னும் கூட அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட ஒரு அத ஒரு ஆக்கப்பூர்வமான செயலா மாத்தலாம். நமக்கு பிடிச்ச செயலை செய்யலாம். நடனம் பிடிக்குமா? நல்லா நடனம் ஆடு. இசை பிடிக்குமா? இசை. கவிதையா? ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதே அப்படின்னா, வீட்டு வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த வீட்டு வேலையை செய்யுங்க. சமைக்கலாம். எதுலயாவது நம்மள முழுமையா ஈடுபடுத்தும் போது அதனோட உணர்வு நம்மளை விட்டு நீங்கிறத நம்ம நல்லா பார்க்கலாம். அந்த உணர்வுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்ததுக்கு நம்மளே நம்ம சபாஷ்ன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு அந்த ஆக்கப்பூர்வமான செயலை கொடுத்து அந்த ஆற்றலுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அப்படி ஒரு விழிப்புணர்வு இருந்துட்டா நமக்கு அந்த இதை வெளிப்படுத்தலையேன்ற ஏக்கம் கூட நம்மளை விட்டு மறைஞ்சிடும். பரவாயில்லப்பா, அந்த எனர்ஜி வச்சு நான் ஒருபடியா ஒரு காரியமாவது பண்ண முடிஞ்சது என்னால அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம்.
அப்ப அந்த விழிப்புணர்வுக்கு நமக்கு என்னென்ன செயல்ல நம்ம விழிப்புணர்வு இருக்கலாம். நல்லது இல்ல, கெட்டது இல்ல, எல்லாமே நன்மை தீமை எல்லாம் கரெக்ட்டுங்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இயற்கை நமக்கு நிறைய சொல்லித் தருது. சூரிய வெளிச்சத்துல 7 வண்ணங்கள் இருக்கு. அது நமக்கு வானவில்லுல காட்டுது. ஆனா அதே ஒரு 7 வண்ணத்த ஒரு வட்டத்துல வச்சுட்டு அத மெதுவா நகர்த்தும் போது தான் அந்த வண்ணங்களை பார்க்க முடியுது. மிக வேகமா நகர்த்தணும்னா வெறும் வெள்ளை தான் தெரியுது. அது நம்ம கண்கூடா பாக்குறோம் வண்ணங்கள் மறைஞ்சு போறது. அந்த மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சில நமக்கு போகும்போது நன்மை தீமைன்றது இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு வரலாம். யார் வந்துட்டாங்கன்னு தெரியாது, கண்டிப்பா நான்லாம் வரல. அது வரலாம்ன்ற சாத்தியக்கூறு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இருக்கிற நிலையில அடுத்தவங்க என்ன சாப்பிடுறாங்களா சாப்பிடலையான்னு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இருக்காம நமக்குள்ள ஏன் அந்த கேள்வி வருது, நமக்குள்ள இன்னும் ஏதோ இருக்குன்ற தேடல் வருது இல்லையா, அதை பூர்த்தி செய்யறதுக்கான நிலைக்கு போகும்போது நம்ம ஒவ்வொரு நிலையில அந்த லைஃப் பர்பஸை நிறைவேற்றிட்டே தான் போறோம். அவங்க மனம் சார்ந்த உடல் சார்ந்த லைஃப் பர்பஸை நிறைவேற்றலாம், அடுத்தவங்க மனம் சார்ந்து நிறைவேற்றலாம். அதை நிறைவேற்றின பிறகு கண்டிப்பா அவங்களை அறியாமையா அந்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு அவங்க புஷ் பண்ணதான் போறாங்க. இப்ப நம்ம அறிவு சார்ந்து ஞானம் சார்ந்து ஆன்மா சார்ந்து நம்ம நம்மளோட லைஃப் பர்பஸை நிறைவேற்றினா கூட அதுலயும் இன்ஃபினிட் தான் சொல்றாங்க, எல்லையற்றதுதான். அந்த எல்லையற்ற பயணத்தை நம்மளால என்ஜாய் பண்றதுக்கு நம்மளால முடியும். இது விளையாட்டு தான் அப்படிங்கறத விளையாட்டுன்னு நினைக்கும் போது அது விளையாட்டா தெரியுது, இல்லைன்னா அது துன்பமா தான் தெரியுது இல்லையா. அந்த ஒரு நிலைக்கு போறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு எளிதா இருக்குமோ அப்படின்னு இது தோணுச்சு. இப்ப இந்த சமையலை கூட எடுத்துக்கணும்னு தோணும். சமையல் நம்ம ஆகாரம் ஒரு அன்னம் அப்படிங்கிறது ஒரு பிரசாதம் மாதிரிதான். நமக்கு வயிற்றுல எரியக்கூடிய அந்த அக்னிக்கு வேள்வி மாதிரி அது. வேள்வி தீல போடக்கூடிய அன்னம். அந்த அன்னம் உருவாக்குறது கூட எனக்கு ஒரு திடீர்னு தோணுச்சு, அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம முதல்ல பேசிக்கா நம்ம தாளிப்போம். அது உடல் சார்ந்துன்னு வச்சுக்கிட்டா, அடுத்து போடுற காய்கறி எல்லாம் மனம் சார்ந்துன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு அடுத்து போடுற அந்த இன்கிரீடியன்ஸ் காரம் இதெல்லாம் அறிவு சார்ந்துன்னு வச்சுட்டோம்னா, இது 3 நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது. ஆனா அந்த காய்கறியோ குழம்போ பக்குவம் அடையுதுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த கரெக்டான அந்த சாப்பிடக்கூடிய பக்குவம் அடையும் போது அது ஞானம்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு ஒரு ருசின்னு ஒண்ணு வருது பாருங்க. அதை ஆன்மா நிலைன்னு வச்சுக்கலாமோ. ஏன்னா எல்லா செயலிலும் தெய்வீகம் இருக்கு. ஏன் ஒரு சமையல் கூட நமக்கு தெய்வீகம் தானே. இப்ப இந்த ருசியை நம்மளால காட்டவோ தொடவோ முடியாது. ஆனா அது ருசி அதுல இருக்கு. இத்தனை விஷயம் சேரும்போது அந்த ருசி நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அந்த ருசி எப்படி வந்தது? அதே இதை நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். இதெல்லாம் பிரிச்சுட்டோம்னா ருசியா? அப்ப ருசியை நம்மளால பார்க்க முடியாது, அதை உணர முடியாது. ஆனா அத்தனையும் சேரும் போது ருசி தன்னை வெளிப்படுத்து. அந்த மாதிரிதான் நம்மளை வெளிப்படுத்துவாரோ, தன்னை வெளிப்படுத்துவாரோ. தன்னை வெளிப்படுத்துறதுல உள்ள இருக்கிற தன்மையை நம்ம வெளிப்படுத்திக்க முடியுமோ அப்படின்னு கூட திடீர்னு எனக்கு அதை சமைக்கும் போது தோணுச்சு. சரி, கடைசி நிலையான அந்த ஆன்ம நிலைய பார்க்கலாம். இந்த ஆன்ம நிலையில மோட்சம் அப்படிங்கும். மோட்சம்னா என்ன? விடுபடுதல். எதுல இருந்து விடுபடுதல்? நமக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு எதெல்லாம் நம்ம நெகட்டிவ் எமோஷன் சொல்றோமோ, இப்ப நம்ம கேட்டதுல நம்மளோட எமோஷன்ஸை நம்ம மடைமாற்றம் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் அப்ப தீமைன்னு நினைக்கிறது கூட நம்ம நன்மையா மாத்திக்கிறோம் இல்லையா, மாத்த முடியுது இல்லையா. எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு, நத்திங் கேன் பி கிரியேட்டட், நத்திங் கேன் பி டிஸ்ட்ராய்டு அப்படின்பாங்க. உருவாக்கின உணர்ச்சிகளை நம்மளால அழிக்க முடியாது, ஆனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளே அதுல டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் வந்தது. இப்ப வெறுப்புல இருந்து, அறியாமையில இருந்து, பொறாமையில இருந்து, எல்லாத்துல இருந்து நம்ம விடுபட்டுதான் ஆகணும். ஆணவம் எல்லாத்துல இருந்து விடுபடுறோம். அதுல இந்த 2 விடுபடுதல் அந்த புத்தகத்துல எழுதினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது உண்மையை குறித்த சந்தேகங்கள்ல இருந்து விடுபடுங்க ஃபர்ஸ்ட். நமக்கு எல்லாருக்கும் நிறைய ஒரு சந்தேகம் வரும். இதெல்லாம் கேட்கிறோம் சரிதான், இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற. கடவுளை பத்தி இருக்காருன்னு ஒரு இது இருக்கும். ஆனா அந்த ஒரு படத்துல சொல்லுவான்ல கமலஹாசன், இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உணர்வும் உள்ளுக்குள்ள அப்பப்ப ஓடதான் செய்யும். இருக்காரா இல்லையா எனக்கு தெரியலையாப்பா. அந்த உண்மையை குறித்த சந்தேகங்கள்ல இருந்து விடுபடும் போதுதான் சத்தியம். எது சத்தியம்? அந்த சத்தியத்தை குறித்த சந்தேகங்கள்ல இருந்து விடுபட்டீங்கன்னா அது ஒரு மோட்சம் அப்படிங்கிறாங்க. 2வது அதுல சொன்ன மோட்சம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை பிரிச்சு எடுக்காதீங்க, அந்த பிரித்து எடுக்கிற தன்மையிலிருந்து விடுபடுங்க.
நீ வேற நான் வேறன்ற இந்த இருமைத்தன்மையிலிருந்து நீங்க விடுபடு. அது உங்களுக்கு மோட்ச நிலை அப்படின்னு அதுல அந்த நிலைகளை பத்தி அந்த புத்தகத்துல கொடுத்திருந்தது. அது போல மோட்சத்துக்கு நிறைய வார்த்தைகள் கேள்விப்படுறோம். நிர்வாண நிலை, மீட்சி நிலை, அப்புறம் என்ன விடுதலை, முக்தி, ஞான பிரகாசம், இதெல்லாம் கூட நம்ம கேட்கிறோம். ஆன்மாவோட நிலை இயல்பாவே மோட்ச நிலை தான். நம்ம இதெல்லாம் விடுபடுத்த நிலையோட தான் அந்த ஆன்மா இருக்கு. ஆனா அந்த பிறவி எடுக்கும் போது அந்த மோட்சமின்மை நிலைன்றது மேல பதிக்கப்படுது. அப்ப மேல பதிக்கப்படுதுன்னா உள்ள இருக்கிறது தான் அந்த மோட்ச நிலை. மேல பதிக்கப்படுறதுதான் மோட்சமின்மை நிலை. அதுவே அதனோட விளையாட்டு. இந்த மோட்சமின்மை நிலையிலிருந்து நீ மோட்ச நிலையை கண்டுபிடிச்சுக்கோ. இதுதான் அதனோட விளையாட்டு. நமக்கு அது வேதனையாவோ, அதுக்கு நமக்கு ஒரு பெரிய பிரயாசமாவோ, ஒரு பயிற்சியாவோ, நமக்கு வர்ற வாழ்க்கை உள்ள வர்ற அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு ஒரு கவலை தர்றதாவோ இருந்தாலுமே, ஒவ்வொரு அனுபவமே அதுக்கு மகிழ்ச்சியை தான் தருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன இது இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னும் போது, இந்த சினிமாக்களை பாக்குறோம் பாத்தீங்களா? அடுத்தவங்க இன்னைக்கு கூட ஒரு படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அழறாங்கன்னா நமக்கு அழுக வந்துடுது. அது நடிப்புன்னு தெரிஞ்சாலுமே நமக்கு அழுக வருது. ஒருவேளை அந்த நடிச்சவங்களே அதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நடிக்கிறவங்களே அதை பாக்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பரவாயில்லப்பா, நம்ம நல்லா பண்ணிருக்கோம் போலயே, எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வர மாதிரி இருக்கு. சில இடத்துல இந்த இடத்துல நம்ம நல்லா பண்ணல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானே அவங்களுக்கு வரும். அவங்க அதுல மிகையா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மோட்ச நிலைன்றது எப்படின்னா, நம்மளோட அந்த எல்லா அந்த அறிவு, மனம், உடலோட மிகையா நம்மள அடையாளப்படுத்திக்கிறது. இதுதான் நான் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கிறதா அந்த பிரச்சனைக்கே வருது. அப்படி இல்லாம தன்னோட ஆன்மா தான் செய்யறதையே பரவாயில்ல, இப்ப நான் இந்த செஷன் எடுக்கிறதே நான் நின்னு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு உருப்படியா சொல்றாப்புல இருக்கு, தொடர்ச்சியா வருதா, இல்ல குறிப்பை பார்த்து பேசுறியா அப்படின்னு என்னைய நான் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப நமக்கு அதை எடுக்கும் போது கூட ஒரு பயம் வராது. அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்மளோட செயல்கள் எல்லாமே கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் அந்த ஒரு சின்ன இடைவெளியோட நம்ம பார்த்தோம்னா அந்த எமோஷன் வெளியே வர்றது எவ்வளவு இது, அதுதான் அந்த விடுபடுதல் அப்படின்னு தோணுது. அந்த மோட்ச நிலைக்கு, அந்த மோட்சமின்மை நிலையிலிருந்து அந்த மோட்ச நிலைக்கு போறதுக்கு ஆன்மாவோட மொத்த விளையாட்டுமே அங்கதான் அடங்கி இருக்கு. அதுக்காக அது எத்தனை பிரிவு எடுத்தாலும், எத்தனை கர்மங்களை அனுபவிக்க வேண்டி வந்தாலும், எத்தனை அனுபவங்களை பெற்றாலுமே அது வருத்தப்படுத்த போறதே இல்லை அப்படிங்கிறதுதான் அந்த இதுல சொல்றாங்க. சரி, இதெல்லாம் சொல்றீங்க, கேக்குறீங்க, கரெக்டு தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சலிப்பு வருது. நமக்கு இத்தனை விஷயம் இருக்கு, இதெல்லாம் எப்ப புரிஞ்சுக்க போறோம்? சொல்றாங்க, வைக்கிறாங்க, புத்தகம் படிக்க உட்கார முடியல. தொடர்ந்து ஒரு விஷயத்த கேட்டோம்னா கொஞ்ச நேரத்திலேயே மனசு எங்கேயோ போகுது. தியானத்துல உட்கார்ந்தா கூட உட்கார முடியலையே, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னும் போது, தியானத்துல உட்கார்றது அப்படிங்கிறத விட தியானம்ன்றது ஒரு செயல் அல்ல, அதுவே விழிப்புணர்வுக்கான கருவி. அந்த டூலை நமக்கு வேணும். இப்ப மேஜிக் பண்றவங்களுக்கு ஒரு வேண்டு வேணும். அந்த கையில வச்சுட்டு அந்த ஒரு குச்சி வச்சுட்டு தான் அவங்க பண்றாங்க இல்லையா? மேஜிக் பண்றவங்க அவங்களா இருந்தாலும் கையில ஒரு குச்சி தேவைப்படுது. மியூசிக் இசைக்கிறவங்க அவங்களா இருந்தாலும் அதை ஆர்கெஸ்ட்ராக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்னதா கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கருவி மாதிரி நம்ம தியானத்தை நம்ம கொண்டு போயிட்டோம்னா, நம்ம எல்லா புதுமைகளும், எல்லா ஒரு நமக்கு அறியாமைகள் இருந்தையும் வெளியே வர்றதுக்கான முதல் ஸ்டெப்பை நம்ம வச்சுட்டோம்னு அர்த்தம். அப்ப நம்ம நிறைய ஸ்டெப் வச்சிருக்கோம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய நாள் பண்ணிருக்கிறோம், அதனால நிறைய ஸ்டெப் வச்சிருக்கோம்னு நம்மளுக்கே நம்ம சபாஷ் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த தியான நிலையில வந்த பிறகு நமக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அதுல எனக்கு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது. என்னோட வாட்ஸ்அப் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கு மேல நிறைய குரூப்ல தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்னு ஒரு குரூப் இருக்கிறதே பெருசா தெரியாது. குடும்பத்தோட ஏதோ ஒரு குரூப்ல நம்ம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பார்க்காம, இப்ப நீங்க கூட எத்தனை பேர், உங்க பேர் தெரியாது, எத்தனையோ பேரை நான் பார்க்கல, ஆனா நீங்கெல்லாம் இப்ப எனக்கு நெருங்கினவங்களா, ஒரு நண்பர்களா இருக்கிறீங்க. இந்த ஆன்மீகத்துல நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோன்றதுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொன்னா, நமக்கு எவ்வளவு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, புதிய புதிய நண்பர்கள். அதுவும் எப்பேற்பட்ட நண்பர்கள்! நமக்கு போற அந்த டிராவல்ல
நேர்மறையான அந்த ஒரு விஷயத்துல, அந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்ல எத்தனை நண்பர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்கள நம்ம பார்க்காம இருக்கலாம், பேசாம இருக்கலாம், ஆனா தொடர்புல தான் இருக்கிறோன்ற உணர்வு நமக்கு கிடைக்குது. இந்த உணர்வு கிடைக்கும் போது நம்ம எல்லார்கிட்டையும் நல்லதை தான் பார்ப்போமா. அது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட அந்த நல்லதை தான் பார்ப்போம். நம்ம இந்த பேப்பர்ல சொல்லுவாங்க, சின்னதா கருப்பு புள்ளி வச்சுட்டா நம்ம கருப்பை தான் பார்க்கிறோம். ஏன் அதை நம்ம கருப்பு புள்ளின்னு நினைக்கணும்? அவன் பெரிய விஷயமா இருந்தா கூட அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்ப இருமைனா நமக்கு ஒரு தப்புன்றது ஒரு எண்ணம் இருக்கு. இருள் அப்படிங்கிறது உண்மையிலே இருள் ரொம்ப அழகானது. இல்லைன்னா நமக்கு பௌர்ணமி தியானமும் வச்சுட்டு அமாவாசை தியானமும் வைப்போமா? அங்கேயும் அந்த பவர் இருக்கு. இருட்டுக்கும் பவர் இருக்கு, ஒளிக்கும் பவர் இருக்கு. அதுவும் ரெண்டும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைஞ்ச ஒரே விஷயம்தான். அப்ப நம்ம எதை கண்டும் பயப்பட தேவையில்ல. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க நல்லது மட்டும்தான் நம்ம கண்ணுல போடும். தருமர் மாதிரி, தருமர் வெளியே போனா எல்லாரும் நல்லவங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. துரியோதனன் அதே மக்களை பார்த்துட்டு ஒருத்தன் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு இல்லையா? இப்ப நமக்கு உண்மையான ஆன்மீகத்துல இருக்கிறோமா, நான் அந்த பாதையில தான் இருக்கிறேனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னா உன்னோட நண்பர்களை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு புதிய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் அந்த அலைன்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயத்துல நம்ம மற்றவங்ககிட்ட இருக்கிற அறியாமையை சுட்டி காட்டுறதோ, மற்றவங்கள இருக்க குற்றம் குறைகளை சொல்றதோ, ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதோ இல்லாம நம்ம இருந்துட்டோம்னா உண்மையான ஆன்மீக பாதையில முதல் அடினே வச்சுப்போம். எல்லாமே முதல் அடியாவே இருக்கட்டுமே. எல்லா விஷயத்துக்கும் முதல் அடினே, முதல்ல வரதானே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ஏன் கடைசி அடின்னு நம்ம சொல்லணும்? முதல் அடினே வச்சுக்கலாம். நம்ம அந்த பாதையில முதல் அடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்ப நான் சொன்ன நிறைய தகவல்கள் இந்த புத்தகத்துல இருந்துதான். இந்த புத்தகம் 2016 நம்ம பத்ரிஜி அவர்கள் மௌனத்துல இருந்தப்போ தன்கிட்ட கிடைச்ச புத்தகத்தோட தொகுப்புல இருந்து அவரோட புரிதலோட கொடுத்த இந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் வாங்கணும்னாலும் நம்ம இதுல அது கொடுக்குறாங்க. அதை நீங்க வாங்கியும் படிக்கலாம். ரொம்ப சிறிய புத்தகம் தான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட புரிதலுக்கு நான் உங்ககிட்ட இதுல உள்ள தகவலை பகிர்ந்துகிட்டேன். இதுக்கு வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு மிக்க நன்றி மாஸ்டர்ஸ்.